தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் காவல்துறை சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கடப்பேரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மேயர் வசந்தகுமாரி கலந்து கொண்டு கோலம் போட்டும் பொங்கல் வைத்தும் பொங்கல் விழாவை கொண்டாடினார். கோவை புறநகர் காவல் நிலையமான கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. புதுப்பானையில் பச்சரிசி பொங்கலிட்ட போலீசார் உரியடித்தல், கயிறு இழுத்தல் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தங்கராமன் காவலர்களுடன் சேர்ந்து நடனமாடி உற்சாகப்படுத்தினார். சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம், சிதம்பரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி உள்ளிட்டோர் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். காவல் நிலையத்தை வீடு போல அலங்கரித்து குடும்ப விழாவை போன்று மேளதாளங்கள் முழங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா காவல் நிலையத்தில் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் காவலர்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். இதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய முறைப்படி 21 புதுப்பானைகளில் பொங்கல் வைக்கும் பெரும் பொங்கல் நிகழ்வை தமிழ்நாடு அரசின் முதன்மை உள்துறை ஆணையாளர் ஆஷிஷ் சாட்டர்ஜி தொடங்கி வைத்தார். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அரங்குகளில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள், கோஆப்டெக்ஸ் பருத்தி மற்றும் பட்டு துணி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.